சாம்சங் அவங்களுடைய பாப்புலரான ஏ சீரீஸில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. A32, A42, A52, A72ன்னு நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் Q1 2021 ஏ சீரீஸில் இவங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நிறையா லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4G அண்ட் 5G ரெண்டுமே அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக FCCயில் சர்டிஃபை ஆன சாம்சங் Galaxy A32 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயர்லாண்ட் வெப்சைட்டில் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ அங்கே லிஸ்டிங் ஆனதுனால இதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் சாம்சங் Galaxy A32 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இதுதான் சாம்சங் உடைய சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்னும் தெரியுது. ஸோ வீடியோவை தரமாக கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். சாம்சங் Galaxy A32 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் FCCயில் சர்டிஃபை ஆனதுனால நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இதோட அஃபிஷியல் ரெண்டர்ஸையும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டர்ஸ் பார்க்கும்போது இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக சாம்சங்குடைய ஏ சீரிஸ் எப்படி இருக்குமோ அதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. இது ஒரு சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொன்னாலும் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அவுட்லுக்கில் தான் இவங்க கொடுக்குறாங்க. இதோட பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக சாம்சங் எல்லாமே பிளாஸ்டிக் தான் கொடுப்பாங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு கிளாஸ்டிக் பேக் பேனலில் தான் லான்ச் ஆகும். பட் இதில் கேமரா சென்சார்ஸ் அலைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஸ்கொயர் மாடியூல் இல்லைனா ஒரு ரெக்டாங்கிள் மாடியூல் கொடுத்து தான் அதில் தான் சென்சார்ஸ் அலைன் பண்ணுவாங்க. பட் இதில் ஆசச் உங்களுக்கு கட் அவுட் பண்ணி சென்சார்ஸ் அலைன் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக இருக்கிறதோட ஒரு வித்தியாசமான அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் குவாட் கேமரா அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியல் ரெண்டர்ஸில் தெரியுது. ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய இன்ஃபினிட்டி வி டிஸ்பிளே இல்லைனா வாட்டர் ட்ராப் நாச் அப்படின்னு சொல்லலாம். இந்த அவுட்லுக்கோட தான் சாம்சங் Galaxy A32 5G இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. மட்டும் இல்லை, இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க அஃபிஷியல் ரெண்டர்ஸில் கலர் வேரியன்ஸும் ரொம்பவே கிளியராக தெரியுது. இது 4 கலர் வேரியன்ட்ஸில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஒயிட், பிளாக், வயலட், ப்ளூ வேரியன்ஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ சாம்சங் Galaxy A32 5Gயில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் இருக்க போகுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே சைஸும் ஐரிஷ் வெப்சைட்டில் ரிவீல் ஆயிருக்கு. இது 6.5 inches Full HD Plus IPS LCD பேனலில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ரியர் சைடில் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லை. ஸோ இது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இதோட அவுட்லுக் பார்த்தா தெரியுது. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 1080x2340 பிக்சல் ரெசல்யூஷன், கூடவே இது 164.2 into 76.1 into 9.1 mm டைமென்ஷனோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் வெப்சைட்டில் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் இது கம்மி விலையில் லான்ச் பண்ண போகிற 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறதுனால AMOLED பேனல் இல்லாமல் இவங்க IPS LCD பேனலாக லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியுது. அடுத்ததாக கேமராவை பொறுத்த வரைக்கும் ரூமர்ஸ் படி இது ட்ரிபிள் கேமராவில் தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. ஆனால் இப்போ அஃபிஷியல் ரெண்டர்ஸ் ரிவீல் ஆனதுக்கப்புறம் இது குவாட் கேமரா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த குவாட் கேமராவில் பிரைமரி சென்சார் 48 மெகா பிக்சலாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அடுத்ததாக 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட், 5 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ லென்ஸ், 5 மெகா பிக்சலுக்கு டெப்த் சென்சாரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. அதே ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 இல்லைனா 16 மெகா பிக்சல் ஒரு டீசென்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீப்பஸ்ட் 5G சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. MediaTek உடைய MediaTek Dimensity 720S இந்த சிப்செட் 7 nanometerல ப்ராசஸ் பண்ண சிப்செட். அகைன் இது ஒரு ஆக்டோகர் சிப்செட் தான். இதோட கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கோர் Cortex A76 2 GHzல கிளாக் ஸ்பீட் பண்ணியிருக்காங்க. அகைன் A55 உங்களுக்கு 4 கோர்ஸ் தான், அதுவும் 2 GHzல கிளாக் ஸ்பீட் பண்ணியிருக்காங்க. GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mali G57. ஸோ கிராஃபிக்ஸ் எல்லாம் பெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ இது சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கேமிங் வைஸ் ரொம்பவே பெஸ்ட்டாக தான் இவங்க கொடுக்க போகிறதா தெரியுது இந்த சிப்செட்னால. அது மட்டும் இல்லை, நீங்கள் MediaTek Dimensity 720 நீங்கள் ஒருவேளை ஸ்னாப் ட்ராகனோட கம்பேர் பண்ணணும்னா நீங்கள் இது ஸ்னாப் ட்ராகன் 730G அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ ஸ்னாப் ட்ராகன் 730G சொல்லவே வேண்டாம், கேமிங்காக இருக்கட்டும், டே டு டே ஆக்டிவிட்டீஸாக பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த சிப்செட்லையும் உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ண போகுது. அது மட்டும் இல்லை, இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இதோட நெட்வொர்க் கவரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை பேண்ட் இது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேண்ட் வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு தெரியுது. N28, N77, N70 இந்த 3 பேண்டும் உங்களுக்கு நெட்வொர்க் கவரேஜுக்கு இது சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு 3 பேண்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டீசென்ட் கவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் இந்தியாவில் இப்போ வரைக்கும் 5G கிடையாது, 5G கனெக்டிவிட்டியும் இல்லாததுனால இது எவ்வளோ தூரம் எங்கெங்கே நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. இந்தியாவில் 5G வந்தது அப்புறம் தான் அதை நம்ம கிளியராக தெரிஞ்சுக்க முடியும்.
அதே பேட்டரி செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டியூபி ரேலைனில் வந்து லிஸ்டிங் ஆனது தான் 5000 mAhல 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது டைப் சி போர்ட்டோட வருது, 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது, டெடிகேட்டட் ஸ்லாட் இருக்குது, கூடவே NFC சப்போர்ட்டோட இது லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட சாம்சங் கேலக்ஸி A32 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட், அதுக்கப்புறம் 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட்ல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் லிஸ்டிங் ஆனதை வச்சு இது 21,999க்கு அங்கே லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. பட் யூரோப்பியன் கண்ட்ரீஸை விட இந்தியாவில் அதை விட இவங்க கம்மியாக தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது அப்ராக்சிமேட்டாக 17,000 கிட்ட லான்ச் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சாம்சங் கேலக்ஸி A32 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்தியாவில் எந்த ப்ரைஸிங்லாம் லான்ச் ஆனால் பெஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.